வானுலகின் அதிபர்களான 8 வசுக்கள் தம் தேவியருடன் விண்ணில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் பூவுலகில் வசிஷ்ட மாமுனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அப்போது முனிவர் ஆசிரமத்தில் இல்லை. ஆனால் அவரது அன்பிற்குரிய தெய்வீக பசுவான நந்தினி வெளியே அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தாள். அவ்வசுக்களில் பிரபாசரின் துணைவியார் அந்த பசுவின் அழகில் மயங்கினாள். எப்படியாவது அந்த பசுவை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என விரும்பினாள். தன் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களை தூண்டி அந்த புனிதமான நந்தினியை திருடச் சொன்னான். அவர்கள் செய்தது பெரும் பிழையாக முடிந்தது. தமது ஆசிரம் திரும்பிய வசிஷ்ட முனிவர் திருடியவர்களை அறிந்து கோபம் கொள்கிறார். அந்த 8 வசுக்களும் மனிதர்களாக பிறந்து வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட வேண்டும் என்று சாபமிடுகிறார். தங்கள் தவறை உணர்ந்த வசுக்கள் நந்தினியை திரும்பிக் கொடுத்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். கருணை உள்ளம் கொண்ட வசிஷ்டரும் சாந்தமடைகிறார். ஆனால் ஒரு முறை உரைக்கப்பட்ட சாபம் திரும்ப பெற முடியாதது. ஆகவே முனிவர் ஒரு வழியை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அனைவரும் கங்கை தேவியை அணுகி பூவுலகில் உங்களுக்கு தாயாக விளங்கவும் நீங்கள் பிறந்தவுடனேயே உங்கள் துன்பத்தை நீக்கவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் இதில் ஒரு சூட்சமம் இருந்தது. அந்த பசுவை திருடும் எண்ணத்திற்கு மூல காரணமாக இருந்தவன் பிரபாசன் தான். ஆகையால் அவன் ஒருவன் மட்டும் பூவுலகில் முழு வாழ்நாளையும் மனிதனாக வாழ வேண்டியிருக்கும். அவன் தன் மனைவியின் சொல்லை கேட்டு பாவம் செய்ததால் அடுத்த பிறவியில் அவனுக்கு மனைவி இல்லாது போகும் என்றும் சாபமிடுகிறார். அதன் காரணமாகவே கங்கை தேவி சாந்தனுவை மணந்தபோது அவர் தன்னை ஒருபோதும் கேள்வி கேட்க கூடாது என்ற நிபந்தனையை விதித்திருந்தாள். அவள் பெற்றெடுத்த 7 குழந்தைகளையும் பிறந்தவுடனேயே ஆற்றில் மூழ்கடித்து அவர்களை அவர்களின் விண்ணுலகை இருப்படத்திற்கு அனுப்பி வைத்திருந்தாள். 8வது முறை சாந்தனு அவளை கேள்வி கேட்டபோது அவள் அவனை விட்டு பிரிந்தாள். முழு வாழ்நாளையும் மனிதனாக வாழ விதிக்கப்பட்ட அந்த வசுவை அவனிடம் விட்டு சென்றாள். அவனே பின்னாளில் பீஷ்ம பிதாமகனாக அறியப்பட்டான். அவன் தன் வாழ்நாளில் யாரையும் மணக்கவில்லை. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் வாஸ்து சாஸ்திரம் இந்த 8 வசுக்களை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கிறது. மகாபாரதத்தோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.